குற்றவாளியை யாருன்னு கண்டுபிடிக்கிறத தாண்டி அவரோட பதவியை வந்து விலக்கம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவங்க அப்பா வந்து காமராஜருடைய பற்றாளர் குமரி ஆனந்தன். அப்படி பார்த்து வளர்ந்த ஒருத்தவங்க காமராஜரை பற்றி மோடியோட கம்பேர் பண்ணி பேசுகிறது வந்து கேலி பொருளாக தான் இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சோ அக்கா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த சுதந்திர கொடியை வந்து ஏற்றுக்க முடியாத மனப்பக்குவத்தில் தான் பிஜேபி இருந்துச்சு. அதனால் வந்து இந்த விஷயத்தை அவங்க சொல்லலாமான்றதை அவங்க தான் யோசிக்கணும். எப்பொழுதுமே வந்து அடுத்தவன் செய்கிற விஷயத்த வந்து நேம் வாங்கிக்கிறது தான் பிஜேபி. காங்கிரஸ் வந்து காமராஜர் அவர்களை மதிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க வந்து வருத்தத்தோட பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? காங்கிரஸ்னாவே பெருந்தலைவர் தான், காமராஜர் தான். காமராஜர் இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை. காமராஜர் வந்து காங்கிரஸோட முதுகெலும்பு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் பேசப்படுது, எப்பொழுதும் பேசப்படும். அதனால் அது வந்து நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயர்த்தையும் தமிழ்நாடு மாநில காங்கிரசின் பொதுச் செயலாளர் திருமதி கமலிகா காமராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் உங்களுக்கே தெரியும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் இப்போ சீசிங் ராஜா அப்படிங்கிறவர் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிஎஸ்பி வந்து சமீபத்தில் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் வந்து இந்த வழக்கில் வந்து தொடர்பு இருக்குது, அதனால் வந்து அவரை நீங்கள் வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து மேலிடத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களோட மோட்டிவ் வந்து குற்றவாளியை யாருன்னு கண்டுபிடிக்கிறத தாண்டி அவரோட பதவியை வந்து விலக்கம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க ப்ரொசீஜராக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதையும் தாண்டி என்ன பண்ணியிருக்கணும், எங்களுக்கு வந்து சந்தேகத்தின் பேர் உங்கள் மேலே நாங்கள் வந்து இது பண்ணுற வழக்கு தொடர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அவங்க சொல்கிற விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்குது. உண்மையான ஒரு தேசிய கட்சி, ஒரு பிஎஸ்பி கட்சியின் ஒரு மாநில தலைவர் இறந்ததற்கு அந்த கட்சியின் உள்ள நபர்கள் வந்து உண்மையான அக்கறையோடு செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் முழுக்க இது எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கள் மாநில தலைவர் அவரை வந்து கார்னர் பண்ணியே அவரை வந்து கட்சியிலேருந்து பதவியிலேருந்து விலக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதில் வந்து தெளிவாக தெரியுது. அதை வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் வந்து கடிதம் மூலமாக அவரோட பதவியை நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற விஷயந்தான் அவங்க முன் வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது இதில் வந்து அரசியல் சாயம் எந்த அளவுக்கு பூசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் கூட மேம், தொடர்ந்து இவங்க இப்போ பிஎஸ்பியிலேருந்து மட்டும் இல்லை, இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய ஊடகவியலாளர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி ஏதோ ஒரு விதத்தில் செல்வ பெருந்தகை அவர்களை வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த வழக்கில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சந்தேகம் வருது, அது வந்து நான் தவறு சொல்லலை. சந்தேகம் வருதுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல, அதை சொல்லாமல் இப்போ ரோட்டில் போகிறோம், ஒருத்தனை போய் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நீ இப்படி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவன் நம்மளை அடிக்க வந்துடுவான். சொல்கிற வார்த்தையை பொறுத்து அடிக்க வரானோ, திட்ட வரானோ, விரட்ட வரானோ, ஏதோ ஒன்று நடக்கும். அப்படின்னும் போது ஒரு கட்சியின் மாநில தலைவர் அவரை வந்து இப்போ ஒரு மாநில தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அவரோட இறுதி அஞ்சலிக்கு வந்து முழுக்க நின்று அவங்க வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு, அது என்ன சொல்கிறது, அந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளிகளை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அழுத்தம் காவல்துறைக்கும் கொடுத்துட்டு, எந்த ஒரு மாவட்டம் போனாலும் எந்த மீடியாவை சந்தித்தாலும் அங்கே கேட்கும் கேள்விகளுக்கு தெளிவான பதில், இவருக்கு உண்டான உண்மையான நீதி வழங்கப்படணும் அப்படிங்கிறத வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இவர் தான் வந்து முன் வச்சுட்டே இருக்கார். அது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படின்னும் போது வழியில் கனம் இருந்தால்தான், மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும் போது இவர் தவறு செஞ்சுருந்தாருன்னா இந்த வார்த்தையை அவர் சொல்ல வாய்ப்பு உண்டா, இல்லை அந்த மாதிரி செயல்கள் நடந்திருக்குமா, இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அதனால் வந்து இதை நம்ம யோசிக்கணும். சந்தேகம் அடிப்படையில் வந்து யாருனாலும் சொல்லலாம், அதுக்குண்டான ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். இது வந்து கொல்லைப்புறமாகவோ வாய் வார்த்தையால் என்ன வேணாலும் ஜாலங்கள் சொல்வதோ அது சரியா தனிநபர் மீது, அது வந்து ஒரு தலைவர், ஒரு மாநில தேசிய கட்சியின் தலைவர் மீது இப்படி வந்து ஒரு அபண்டமான ஒரு பழி கொலை சொல் வந்து சொல்கிறது வந்து சரியா அப்படின்னும் போது அது வந்து முற்றிலும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து இதற்கு ஏன் செல்வ பெருந்தகை அவர்கள் சைட்லேருந்து தரப்புலேருந்து எதுவுமே இது வரைக்கும் பேசலை மேம்?
ஏன் பேசலன்னு சொல்றீங்க? அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இவங்க தான் வந்து தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் எதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ப்ரோட்டோகால் படி அவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான விஷயத்தை அவர் முன் வச்சிருக்காரு. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கும் செல்வப்பிரந்தை அவர்களுக்கும் வாக்குவாதங்கள் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் ஒன்று சொன்னார், இவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து பதிலுக்கு இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் அந்த விஷயத்தில் காட்டின சீரியஸ்னஸ் கூட இந்த விஷயத்தில் வந்து செல்வப்பிரந்தை அவர்கள் காட்டலையோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த விஷயம் கூட எதுக்கு அண்ணாமலை வந்து பேசினாருன்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த இரங்கல் இதுக்கு வந்து போயிருக்கும்போது அப்போ ஆருத்ரா விஷயத்தை வந்து இவர் எடுத்து சொல்கிறார். இதில் வந்து இத்தனை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, 1 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 5000 கோடி வந்து பணங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு, இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து விஷயத்த சொல்லும் போது தான் ஆக்ரோஷப்பட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அதுக்கு பதில் வந்து வேற மாதிரி சொல்லி இவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையில் ஒருத்தரை வந்து வன்மத்தை வந்து இது பண்ணாங்க. சொல்லும் போது அதுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து நான் இதிலெல்லாம் எல்லாத்துலேயும் வெளியே வந்துட்டேன்றதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்றது வந்து இதை நீங்கள் தெரியாதவங்க வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்கன்ற அளவுக்கு அவர் வந்து வெளிப்படையான வார்த்தைகளை முன் வச்சார். சொன்னது வந்து அப்போதுலேருந்து ஆரம்பித்த விஷயம் இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. ஆருத்ரா விஷயம் தொட்டாலே ஏன் பிஜேபியிலேருந்து மௌனத்தை சாதிக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அதானி விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு உண்டான பதில் என்னன்னு தெரியாது. இது மாதிரி தொடர்ந்து இந்த 2 வருடமாக வந்து சொல்கிற விஷயங்களுக்கு எதுக்குமே பதில் சரியாக இல்லை. அதை வந்து மழுப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க, அடுத்தவங்க மேலே பழி சொல்கிறதுக்கு என்ன விதமான வழிகள் என்னன்றதை தேடுவாங்க. அதன்படியே பார்க்க போனால் இப்போ நடந்த சமீபமாக இவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறமா காங்கிரஸ் பேரியக்கத்தில் வந்து ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து எல்லா இடங்கள்லையும் முன்வைக்கிறதும் அதற்குண்டான வழிகளை வந்து பின்தொடர்ந்து போகிறதும் தொண்டர்கள் மத்தியில் அதை பேச போகிறதும் ஒரு எழுச்சியை கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது உண்மையான காமராஜருடைய பற்றாளர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் வந்து திருப்பி வந்து கட்சி பழைய நிலைமைக்கு வந்துடாதான் ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது இந்த சொன்ன வார்த்தைகள் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு. அதன்படியே இவர் செஞ்ச ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே வந்து சென்னை வாசி மக்கள்ல இருந்து எல்லா இடத்துங்களும் வந்து பேசும் பொருளாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அதற்கு உதாரணம் சொல்லணும்னா அமலாக்கத்துறை அதை வந்து முன்னிட்டு வந்து நம்ம 20,000 பேருக்கு மேல் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அது எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம், அதாவது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்க எல்லா தொண்டர்களும் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணா அந்த விஷயத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பண்ணுக்கும் ஜிஎஸ்டிக்காக அவரை வந்து தலைகுனிவு பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே அவர் வந்து ஆக்ஷன் எடுத்து பண்ணதும் அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிது. இது எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுலேருந்தே பார்க்கும்போது தெரியுது அரசியல் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க வாயை திறந்தாவே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் இருக்கும் மாநில தலைவருக்கே இந்த ஒரு நிலைமை என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது. இவர் வந்து பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இவர் இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களே வந்து இவர் இந்த பதவிக்கு வேணாம், மாநில தலைவர் பதவிக்கு வேணான்னு சொல்லிட்டு கார்கே அவர்கள்கிட்ட வரைக்கும் போய் பேசினதா இல்லை கடிதம் மூலமாக சொன்னதா அது மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து என்னென்னா காழ்ப்புணர்ச்சி சொல்லலாம். இது வந்து என்னென்னா என்னோட விருப்பத்தை எப்படினாலும் தெரிவிக்கலாம். அதனால் வந்து கட்சியில் இருக்கவங்க வந்து இவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறத வந்து எங்கள் சைடில் இருக்கவங்க கிட்ட தான் வந்து நாங்கள் முன் வச்சாங்க. அதை வந்து நான் தவறுன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி தலைமை எல்லாத்தையும் பார்க்குதில்ல, தலைமை ஒன்றும் புரியாதவங்க கிடையாது. அப்படின்னும் போது அவரோட செயல்பாடுகள் அவர் எப்படி அவரை விட்டோம்னா நம்ம கட்சி எந்த அளவுக்கு முற்போக்கோடு செயல்படும், எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதை புரிஞ்சு தான் ராகுல் காந்தி இல்லை இவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு இப்போ 7 மாத காலம் வந்து நல்ல முறையில் கடந்து தான் போயிட்டு இருக்கு. அதனால் வந்து இப்போ வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர அதனால் இதை வச்சு ஒருத்தங்களை வந்து கணிக்க முடியும் அப்படிங்கிறது தவறு தானே. செல்வப்பிரந்தை அவர்கள் நிறைய இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி காமராஜர் ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஈவி.கே. இளங்கோவன் அவர் வேற ஒரு டிஎம்கே ஆட்சி தான் வந்து உண்மையிலே காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளேயே வந்து யாருக்கு எது காமராஜர் ஆட்சின்னு தெரில. சிதம்பரம் பார்த்தா அவர் தனியாக ஒரு பக்கம் காமராஜர் ஆட்சின்னு வேற ஒன்று சொல்கிறாரு. உள்ளே இருக்கிறவங்களுக்கே எது காமராஜர் ஆட்சின்னு தெரியல. உண்மையிலேயே காமராஜர் ஆட்சி மோடி நடத்தக்கூடிய ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்த்தேன், அந்த பதிவு பார்த்தேன். அதாவது வந்து யாருனாலும் எதனாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து அது சரியான போது அந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபராக இருந்து சொல்லும் போது எனக்கு வருத்தம் தான் தருது.
காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து அவர் வாழ்ந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் செய்த பணியை தவிர அதுக்கப்புறம் யாரும் பெருசாக செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைய கேட்டால் கூட சொல்லணும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து செய்யட்டும் சொல்கிறாங்களா, அது செஞ்சால் நல்லது அப்படிங்கிறது தான் நான் என்னோட விருப்பம். ஆனால் வந்து அவரோட யாரும் ஒப்பிடுவது வந்து சரியா அப்படின்னும் போது பார்த்தா அது சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால் வந்து செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நல்ல முறையில் செய்யட்டும். அதுக்காக பிஜேபியில் இருக்க மோடி அவர்கள் வந்து காமராஜர் சொல்கிறது, காமராஜர் வந்து இறக்கும்போது 4 கதர் வேட்டியோட தான் இறந்தார். ஆனால் மோடி அவர்கள் ஒரு வேலைக்கும் எத்தனை ட்ரெஸ் போடுறாருன்றது தெரியும். அவரோட சாப்பிட்ற உணவுல இருந்து தாத்தா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சாப்பிட்ட ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டாங்க. அப்படின்னும் போது மோடியோட ஒப்பிடுறது வந்து எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. இது இல்லாமல் அவங்க அப்பா, இத்தனைக்கும் நாங்கள்லாம் வந்து தாத்தா, அவங்க அப்பா வந்து காமராஜருடைய பற்றாளர் குமரி ஆனந்தன். அவர் வந்து இங்கேருந்து நடைப்பயணமாகவே நடந்து வந்தாங்க. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து நடந்து வந்திருக்காங்க. தள்ளாத வயதிலும் வந்து முடியாமலாம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிலாம். அப்பயும் அவரோட கொள்கை பிடிப்போடு தான் இருந்தார். அப்படி பார்த்து வளர்ந்த ஒருத்தவங்க காமராஜரை பற்றி மோடியோட கம்பேர் பண்ணி பேசுகிறது வந்து கேலி பொருளாக தான் இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சோ அக்கா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கவங்களும் பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்கவுங்களுக்கு உண்டான கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாமே இருக்குது. அதனால அவங்கவுங்க நினைக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நான் இதில் வந்து நிச்சயமாக தாத்தான்ற இடத்த யாருமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அவர் வந்து செஞ்சார், அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து அவங்களுக்கு உண்டான பேரை தக்க வச்சுக்கிட்டோம். இப்போ செல்வப்பிறந்தை அவர்களை பற்றி பேசும்போது வந்து இன்னொரு விஷயமும் கூடவே பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இருந்த ஜெயக்குமார் தனசிங் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருடைய இறப்பு பற்றி வந்து நிறைய விஷயங்கள், சம்பவம் நடந்து கொஞ்ச நாளில் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. அவங்க குடும்பத்தார் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து இல்லை இது தற்கொலை மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஏன் வந்து பேசலை? செல்வப்பிறந்தை அவர்களுமே வந்து இதை பற்றி ஏன் இது பண்ணல? ஏன்னா அவர் அந்த மாவட்டத்தில் உயர் பதவியில் இருந்தவர். அப்படிங்கிறப்போ இது குறித்து செல்வப்பிறந்தை அவர்கள் ஏன் எந்த இடத்துலையுமே பேசலை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இல்லை. அப்படின்னு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எங்கள் தலைவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்லேருந்து அதுக்கப்புறமா இருக்கிற இப்போ எம்எல்ஏலேருந்து அவங்க மேலெல்லாம் வந்து இந்த திசைகள் வந்து திரும்பப்பட்டது. இப்படி இருக்குமான்னு. அப்படி இருந்தாலும் யார் தவறு செய்தாலும் அவர்கள் வந்து தண்டனைக்குரியவர்கள் அப்படின்றத வந்து அப்பயும் அழுத்தமாக தான் சொன்னார். இதை வந்து விடமாட்டோன்னு சொன்னார். அப்புறம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்ககிட்டே விஷயங்களை கேதர் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து காவல்துறை சரியான முறையில் தான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதை ஃபாலோவில் தான் இருக்குது. எல்லாமே வந்து இப்போ ஒரு தவறு நடந்துச்சு, அந்த தவறுக்கு அடுத்து ஒரு 4 மாதமோ 5 மாதமோ ஆனதுக்கப்புறமோ அடுத்தடுத்து நிறைய தவறுகள் நடக்குது. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள் வந்து சத்தமே இல்லாமல் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்குன்னு வந்து பேசலை சொல்லலைன்னு இல்லை. அதுக்கடுத்து கட்சி பணிகள் இருக்குது. ஆனாலும் அது செய்ய வேண்டிய வேலைகளும் செயல்பாடுகளும் இன்னும் அது நடைமுறையில் தான் இருக்குது. அதை வந்து யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, அது கவனிக்கவும் இல்லை. எல்லாமே அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. செல்வப்பிறந்தை அவர்கள் வந்து ஜெயக்குமார் அவர்களுடைய கொலைக்கு காரணம் யார் அப்படிங்கிறதுல அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஏதாவது முனைப்போட இருந்தாங்க, ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமா அது வந்து இல்லை. அது வந்து நம்ம வந்து இடையில கூட இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இதே கேள்வியை வந்து பத்திரிகையாளர் கேட்கும்போது ஏன் இப்போ கூட அவங்க குடும்பத்தாரை கேட்டிருக்கேன். நான் இப்போ கூட நான் காவல்துறையை நான் அணுகி என்ன எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்க தான் செஞ்சேன். அவங்க பண்ணுற விஷயத்தில் வந்து இன்னும் சரியான விஷயங்கள் புலப்படலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்க தான் செஞ்சார். அதனால் வந்து இதை வந்து கடந்து போகிற அளவுக்கு யாரோ கிடையாது. எங்கள் கட்சியிலேருந்து ஒரு மாவட்ட தலைவர் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்தவர் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் திருநெல்வேலி போனாக்கா சகோதரின்னு என்னை அன்பாக அழைக்கிற ஒரு அண்ணன் தான். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அது ஒரு உயிர். அதுக்கு உண்டான விஷயத்தை வந்து நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதனால் அது கடந்து யாரும் போகலை. அதுக்கு உண்டான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. தேசிய கட்சி அப்படின்னா அது பாஜக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தமிழிசை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டோடவே சேர்த்து எப்படி வந்து மோடி ஆட்சி தான் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாங்களோ அதோட சேர்த்து வந்து தேசியம் அப்படின்னா அது பாஜக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அவங்க வந்து காங்கிரஸை தேசிய கட்சி இல்லை, இது இல்லை அது தேசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மறைமுகமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க மறைமுகமாக சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அவங்க வந்து சொல்லிக்க தான் வேணுமே தவிர 139 ஆண்டுகள் கடந்து வந்து இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது வந்து காங்கிரஸ் பேரியக்கம். அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த சுதந்திர கொடியை வந்து ஏற்றுக்க முடியாத மனப்பக்குவத்தில் தான் பிஜேபி இருந்துச்சு. அதனால் வந்து இந்த விஷயத்தை அவங்க சொல்லலாமான்றதை அவங்க தான் யோசிக்கணும். எப்பொழுதுமே வந்து அடுத்தவன் செய்கிற விஷயத்த வந்து நேம் வாங்கிக்கிறது தான் பிஜேபி. அதனால் வந்து அதில் நம்ம பெருசாக விமர்சனம் பண்ண ஒன்றும் இல்லை. அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்க, நம்மளும் அதை பேசணுமா அப்படிங்கும்போது தேவையில்லைன்னு அதை கடந்து போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்.
1967 என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யாரின் மூலமாக காங்கிரஸ் ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்டதோ அப்படி இருக்கக்கூடிய திமுகவோடவே சேர்ந்து இப்போ அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் எழுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து கூட்டணி வந்து அப்போ இருந்துச்சு, அப்போ வந்து எதிர்ப்பு தெரிவித்தது திமுக தான். சறுக்கலை நோக்கி போனது காங்கிரஸ் வேறு இயக்கம். இதனால் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் காலப்போக்கம் சுற்றி வரும்போது அப்போ இருந்த நிலைப்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ 2 கட்சிகள் தான் பிரதான கட்சி, அதிமுகவும் திமுகவும். மாற்றி கூட்டணியில தான் இருந்துச்சு. இப்போ இதே திமுக பிஜேபியை வந்து கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ வந்து திமுக வந்து பிஜேபியை எதிர்க்கவும் செய்கிறாங்க. அப்போ நம்ம இதை என்ன சொல்ல முடியும்? ஸோ தவறு யார் செஞ்சாலும் தட்டி கேட்குற இடத்துல வந்து அரசியல் தலைவர்கள் இருக்காங்க கட்சி ரீதியாக. ஸோ அதை வந்து இது சரியாக தவறாக நம்ம ஆலோசனை பண்ண முடியாது. ஸோ மக்களுக்கு உண்டான விஷயங்களும் நாட்டுக்கு உண்டான விஷயத்தையும் செய்கிறதுக்கு தான் அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய சகோதரி இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி எங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் உங்ககிட்டையும். காமராஜர் அவர்கள் வந்து எந்த பார்வையில் அவர் இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி இருந்ததோ அதே நோக்கத்தோடு தான் இப்போவும் செயல்படுது, அதே வீரியத்தோடு தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உள்ளபடியே சொல்லணும்னா இடைப்பட்ட காலம் வந்து தாத்தா இருக்கும்போது 44% இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி எழுச்சியோடு இருந்தது வந்து நாளடைவில் வந்து நலிந்து 4-6% மட்டும் இருக்குது அப்படின்னும் போது உள்ளபடியே அந்த வீட்டில் இருந்து ஒருத்தியாக நான் பேசும்போது எனக்கு கூடுதல் வருத்தம் தான். ஸோ இதையே இந்த மாதிரி கவனிக்காமல் விட்டுட்டாங்க, இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சு, அதை சரி செய்யணும்னு கூட ஏன் யோசிக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் அது யாராவது சரி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மற்றவர்கள் போலேயே நானும் ஏங்கி இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். அதன்படியே இப்போ வந்திருக்க தலைவர் வந்து அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவரை பதவியேற்ற காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அதை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்துக்கோ இதுக்கோ தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. அது இன்னும் வளர்ச்சி பாதையை நோக்கி போனால் இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன். அவங்க சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து காமராஜர் அவர்களை வந்து பெரிதளவில் மதிக்கலை. ஸோ அப்படிப்பட்ட காங்கிரஸ் அவர் என்ன இதுக்காக இது பண்ணாரோ அது எதுவுமே இப்போ அங்கே இல்லை, அதனால நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. நீங்கள் காங்கிரஸில் இன்னும் தொடருவதற்கான காரணங்கள் ஏதாவது? அதாவது வந்து இதுதான் என்னோட தாய் வீடு. ஒருத்தங்களோட கருத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும். என்னோட கருத்துக்கள் வந்து என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இது வந்து என்னோட குடும்பம், என்னோட வீடு. இதில் வந்து தவறு நடந்தாலும் சரி இருந்தாலும் இதை சரி செய்கிறதுக்கு என்ன மெனக்கிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து எல்லாருமே இப்போ நானே அதில் இல்லாமல் சரி எப்படியா போட்டோம் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன்னா யார் வந்து சரி செய்ய முடியும்? ஸோ என்னால் முடியுதோ முடியலையோ அதுக்குள்ளே இருந்து சத்தமாவது போடலாமே, தட்டியாவது கேட்கலாமே. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள் நமக்கு உண்டு. அதனால் அந்த உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இதில் இருக்கேன், எப்பொழுதும் இதில் தான் இருப்பேன். காங்கிரஸ் வந்து காமராஜர் அவர்களை மதிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க வந்து வருத்தத்தோட பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. மதிக்கலைன்றது கிடையாது. மதிப்பு இருந்ததுனால தான் இன்னும் பெருந்தலைவராக வந்து எல்லாருமே போற்றி புகழ்கிறோம். அதனால் மதிக்கலைன்றதை வந்து நான் ஒருபோதும் இதை பண்ண மாட்டேன் நான். ஸோ அவர் வந்து எத்தனை ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் இங்கே மாநில தலைவராக இருந்திருக்காரு, எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி இந்த கட்சியை வந்து கட்டமைப்பு பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்றது எல்லாருமே தெரியும். அவர் இருந்த வரைக்கும் வந்து சில சலசலப்புகள் அப்போ மாறினது, மறுபடியும் கட்சி மாற்றம், கட்சி தனிப்பட்ட முறையில் தாத்தா ஒன்று துவங்கினாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி அப்போ இருந்த கால சூழல். மக்களுக்கு பணி செய்யணும், மக்களை எப்படியாவது சரி செய்யணும், நாட்டுக்கு உண்டானதை செய்யணும்ன்ற அந்த எண்ணம் ஈடுபாடு தாத்தாக்கு வந்து கூடுதலாகவே இருந்துச்சு. அதெல்லாம் இருந்தாலும் அப்போ இருந்த சூழல் எல்லாரோட எண்ணம் எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ்னாவே பெருந்தலைவர் தான், காமராஜர் தான். காமராஜர் இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை. காமராஜர் வந்து காங்கிரஸோட முதுகெலும்பு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் பேசப்படுது, எப்பொழுதும் பேசப்படும். அதனால் அதை வந்து நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது நினைவுகள்? இப்போ வந்து அரசியலில் பெரிதளவில் காமராஜரை பற்றி தெரிந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் தெரியாத விஷயங்கள், இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இது வெளியில் பெருசளவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால்? அதாவது வந்து தாத்தா வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து வச்சிருக்க பணம் இருப்பு அது வந்து இருக்கிறது அப்படியே இருக்கும். செலவு போக அதில் வந்து எதுவுமே வந்து அதான் எந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட தங்கச்சி நாகம்மாள் அவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ சென்னை வந்துட்டு இங்கே இருக்க காஞ்சிபுரத்தை சுற்றி பார்க்கணும், கோயில் போகணும், அதுக்கப்புறம் மகாபலிபுரத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. அப்போ வரும்போது தாத்தா என்ன பண்ணாங்க, எங்கள் ஆச்சப்பா அதாவது அவருடைய தம்பி அண்ணாமலை நாடார் அவர்கிட்ட சொல்லி என்னால் வர முடியாது, தங்கச்சி இந்த மாதிரி விருப்பப்படுறா, அதனால் நீ வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருக்க காலகட்டத்தில் 300 ரூபா ஆச்சான்
அதெல்லாம் சுற்றி பார்த்து கூட்டிகிட்டு வரதுக்கு. ஸோ தாத்தா வந்து கார் கொடுத்து அனுப்பி வச்சாங்களாம். இது வந்து முதலமைச்சர் காரு அப்படின்னும் போது பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகும்போது அவங்க வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது கிடையாது, என்னோட பணத்தை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னுடைய சுய லாபத்துக்கு அரசாங்க பணத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருந்தவர் தாத்தா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பணத்தை கொடுத்து பெட்ரோல் போட்டு அவங்கள எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து கூட்டிகிட்டு வந்தது. இது வந்து எங்கள் ஆச்சப்பா எங்கள் அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லி அந்த காலகட்டத்தில் 300 ரூபா செலவாச்சு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நான் தங்கச்சி போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்தேன், ரொம்ப நிறைவாக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த நேரத்தில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் சொல்லிட்டு 3 மாதமாக அந்த பணத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தாத்தா கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அதனால் வந்து தாத்தா வந்து எப்பொழுதுமே சொல்லப்போனால் அந்த நாணயம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே நாணயமாக இருந்தவர். அதனால தான் இப்போ வரைக்கும் பெருந்தலைவர் அப்படின்னாவே இன்னும் எத்தனையோ இடங்களில் பார்க்குறேன், கண் கலங்கி பேசின பெரியவங்களையும் பார்த்துருக்கேன், சின்னவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அவரை மாதிரி தலைவர்கள் இன்னும் பிறப்பாங்களான்ற ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யுது. ஒரு சில கேள்விகள் வந்து உங்கள் சகோதரிகள்கிட்ட கேட்ட கேள்வி தான் இப்போ கடந்த ஒரு 2-3 கேள்விகள். ஸோ இப்போ அதை தொடர்ந்து அடுத்த கேள்வியும் அதே மாதிரி தான். காமராஜர் அவர்களை பொதுவாக தேச தலைவர்கள் அது மாதிரியான தலைவர்களாக மட்டும் பார்க்காமல் ஒரு சிலர் வந்து அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தலைவராக குறுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்குதா? இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து பெருந்தலைவர் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடலாம். எனக்கு வந்து இவர் பிடிக்கும்னு சொல்லலாம், இல்லைனா வந்து இவர் செஞ்ச விஷயங்களை வந்து போற்றி புகழலாம், இதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லலாம், அதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஆனால் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து சுருக்கி அதுக்குள்ளே வைக்கிறத வந்து நான் ஒருபோதும் வந்து அது எனக்கு பிடிக்காத விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து அப்போ இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்தவங்களை வந்து முன் வச்சு, அப்போ இது 57-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்க, பார்த்தாலே தீட்டு, உள்ள கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அறநிலைத்துறையில் வந்து பரமசிவம் அவரை வந்து நம்மளை வந்து அறநிலைத்துறையில் வச்சு அவரை உள்ள பட்டாபிஷேகம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் அழகு பார்த்த ஒரு பெருமை தாத்தாக்கு. அதே மாதிரி காவல்துறையில் அமைச்சராக கக்கன் அவர்களை வந்து நியமனம் செய்த விஷயம், இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து தாத்தா அந்த மாதிரி கொண்டு போனாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து அவர் ஜாதி மதம் அப்படிங்கிற விஷயத்தையே அவர் பார்க்கல. எல்லாரும் நம்ம நாட்டு மக்கள், நம்ம மக்கள், நம்ம நாடு, இது சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் யோசிச்சார். அப்படி நினைக்கிற ஒரு நபரை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சமுதாயத்துக்குள்ளேயோ இல்லை வந்து இவர் எனக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து ஒருபோதும் வந்து யாருக்குமே அது வந்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல் காங்கிரஸ் நிறைய சில நேரங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் வந்து தூக்கி கொண்டாடுறதுக்கு அவரோட பிறந்த நாளோட முன்னிட்டு இதெல்லாம் நடந்துச்சு. அப்பயும் நான் சொன்ன விஷயம் இதுதான், பெருந்தலைவர் புகழை பாடலாம், அவர் செஞ்ச விஷயங்களை நம்ம எல்லாம் செய்யலாம், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, ஆனால் எனக்கு உண்டானவன் சொல்லிட்டு யாருமே தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. இவர் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சொத்து. ஸோ காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடவோ அவங்க தான் எங்களோட சொத்து அவர், அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் மற்றவங்க யாருக்குமே அந்த உரிமையும் கிடையாது, இவங்க எனக்கு தான் சொல்லி ஒரு சமுதாயத்துக்குள் அடக்கவும் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி. நன்றி.